ஹலோ எவ்ரிவான். இப்போ நம்ம வந்து ரீட் கி ஹட்டி ஏகான்கியுடைய ரெஃபரன்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி 2 லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது என்ன சூழல்லேருந்து எடுக்கப்பட்டது, அதோட விளக்கம் என்னன்றது தான் இதில் எழுத போகிறோம் நம்ம. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் லெசன் பார்த்தாச்சு. செகண்ட் லெசன் வந்து ரீட் கி ஹட்டி ஏகான்கி. இது பேஜ் நம்பர் 105ல் இருக்குது. ஏகான்கி அப்படின்னா நாடகம்னு அர்த்தம். நிம்னலிகித் அப்படின்னா ஃபாலோவிங். அவதருணோன் அப்படின்னு அர்த்தம்னா பேசேஜ். நெக்ஸ்ட்டு அவத்ரோன்கி பேசேஜ்க்கு சப்ரசங் வியக்கியா கீஜிய. சப்ரசங் அப்படின்னா சூழல், வியக்கியா கீஜியனா விளக்குங்க. இந்த பேசேஜோட சூழலை விளக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. பஸ் ஷர்த் யஹி கி ஹர் एक औरत पर यह छोड़ दिया जाया कि वह अपनी खून सुरती की रड़ी नड़ी की पाफिक अपने ऊपर தேக்கஸ்தப் கர்லே. ஸோ இந்த லைனை நான் டேரெக்டாக மீனிங் சொல்லிவிட்டு இங்கே கான்செப்ட்க்கு போயிடுறேன். இது நமக்கு அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. லைனை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஒவ்வொரு பெண்ணுக்கும் வந்து அவளோட தரமான அழகை பற்றி தனக்கு தானே தீர்மானிக்கணுன்றது தான் ஒரே நிபந்தனை. அதாவது ஒரு பெண்ணுக்கு தான் தன் அழகை பற்றி தீர்மானிக்கக்கூடிய ரைட்ஸ் இருக்குது. அவங்க தான் அதை வந்து ஜட்ஜ் பண்ணுமே தவிர வேறு யாரும் இல்லை. இந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஓகே. நெக்ஸ்ட் யஹ் வாக்கிய ரீட் கி ஹட்டி ஏகான்கி சே லியா கயா ஹே. यह वाक्य இந்த சென்டென்ஸ் ரீட் கி ஹட்டி ஏகான்கிலேருந்து லியா கயா ஹே எழுதப்பட்டிருக்கு. ஏகான்கிகார் ஜெகதீஷ் சந்திர மாதுர் ஹே. ஏகான்கிகார் அப்படின்னா என்னது? நாடக ஆசிரியர் ஜெகதீஷ் ரவிச்சந்திர மாதுர். நெக்ஸ்ட் சந்தர்ப் அப்படின்னா சூழல், சிச்சுவேஷன், எங்கேருந்து எடுக்கப்பட்டதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஜெகதீஷ் சந்திர மாதுர் हिंदी की प्रसिद्ध लेखक एवं नाटककार थे. ஜெகதீஷ் சந்திர மாதுர் வந்து ஹிந்தியில் பிரசித்த லேக்கர் அப்படின்னா பிரசித்த லேக்கக் அப்படின்னா பிரசித்தி பெற்ற ஏவன் அண்ட் நாடகக்கார் ஹே. இவர் என்ன பண்ணார்னா ஒரு வந்து எழுத்தாளர். லேக்கர் அப்படின்னா எழுத்தாளர். ஏவன் அண்ட் நாடகக்கார் தே. இவர் என்ன பண்ணார்? ஹிந்தியுடைய ஒரு பிரசித்தி பெற்ற எழுத்தாளர் மற்றும் நாடகக்காரர். ஓகே. தே அப்படின்னா இருந்தாருன்னு அர்த்தம். ஸோ பிரசித்தி பெற்ற நாடகக்காரராகவும் எழுத்தாளராகவும் இருந்தார். ஓகே. उनके सारे एकांकी जीवन की यथार्थ को चित्रित करते हैं. उनके அவருடைய சாரி ஏகான்கி ஃபுல் நாடகமோ ஜீவன் அப்படின்னா ஜீவன்னா லைஃப்ல யதார்த்தத்தை சித்திரித்து கருத்தே ஹே. சித்திரம் போட்டு காட்டுது, படமா காட்டுது, யதார்த்தத்தை வந்து சித்திரப்படுத்துது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஜீவன் லைஃப்ல யதார்த்தத்தை படம் போட்டு காட்டுது, சித்தரிக்குது அப்படின்னு சொல்றாங்க. இவரோட நாடகம் எல்லாமே யதார்த்தத்தை படம் போட்டு காட்டுது, சித்தரிக்குது அப்படின்றாங்க. உன்கே நாரி பாத்திர ஸ்வதந்திர வியக்தித்வ ரகுதே ஹே. உன்கே நாரி பாத்திர அவருடைய பெண் பாத்திரம் ஸ்வதந்திர வியக்தித்வ ரகுதே ஹே. சுதந்திரமான ஒரு திறன் கொண்டதா இருக்குது, ஆளுமை திறன். ஓகேவா? வியக்தித்வ ரகுதே ஹே அப்படின்னா ஆளுமை திறன். ஸ்வதந்திர அப்படின்னா சுதந்திரமான ஆளுமை திறன் படிச்சதா இருக்குது. உன்ஹனே ஹி ஏர். ஓகேவா? ஏர் கேலியே ஆகாஷ்வாணிக்கா நாம்கரன் கியா. உன்ஹோனே ஹி இவர் தான் ஏர் இந்தியாவில் ஆகாஷ்வாணிக்கா நாமகரணன் கியா. இவர் தான் என்ன பண்ணார் அப்படின்னா ஏருக்கு வந்து ஆகாஷ்வாணின்னு பேர் இட்டாரு. ஆகாஷ்வாணிக்கா நாமகரணன் கியா. ஆகாஷ்வாணிக்கு நாமகரணன் பேரிட்டாரு. ஏர் இந்தியாவுக்கு வந்து இவர் தான் பேரிட்டார். ஏர்னு பேரிட்டார். நாமகரணன் கியா அப்படின்னா பேரிட்டாரு அப்படின்னு அர்த்தம். उमा के देखने के लिए गोपाल प्रसाद एवं शंकर आए हुए हैं. உமாவை देखने के लिए பார்க்கறதுக்காக கோபால் பிரசாத் ஏவன் சங்கர், கோபால் பிரசாத் அண்ட் சங்கர் ஆயே हुए हैं வராங்க. ஓகே. உன்கே खातिरदारी जा रही है. அதாவது வந்து உன்கி அவளை காத்திரதாரிக்கு ஜாரகே அவளை நோட் பண்ணிட்டே வராங்க, கவனிச்சுட்டே வராங்க. அடுத்து கோபால் பிரசாத் ஸ்திரியோன் கே பிரதி अपना विचार व्यक्त करते हुए ऐसा कहते हैं. அதாவது வந்து கோபால் பிரசாத் என்ன பண்ணுறாருன்னா ஸ்திரியோனை பற்றி அதாவது கேர்ள்ஸை பற்றி அப்பனா விசார் தன்னுடைய தாட்டை வியக்கத் கருத்தே ஹுவே சொல்லிட்டே வராரு. ஐசே கஹத்தேஹே அப்படி சொல்கிறாரு. அதாவது பெண்கள் பற்றின தன்னோட கருத்தை வந்து வெளிப்படுத்தும் போது ஐசே கஹத்தேஹே இப்படி சொல்கிறாரு. திரும்ப சொல்கிறேன், நல்லா கவனிங்க. கோபால் பிரசாத் ஸ்திரியோன் பற்றி அது கேர்ள்ஸை பற்றி அப்பனா விசார் தன்னுடைய கருத்தை
வியக்து கர்த்தே ஹுவே சொல்லிட்டே வராரு. அதை சொல்லிட்டே வரும்போது ஐசே ககுதே ஹே இப்படி சொல்றாரு. என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். வியக்கியா அப்படின்னா விளக்கம்னு அர்த்தம். கோபால் பிரசாத் கா ககனா ஹே. கோபால் பிரசாத்தோடைய சேயிங்ஸ், அதாவது வந்து அவரோட வார்த்தைகள். என்ன சொல்றாருன்னா, அகர் சர்க்கார்கோ அப்புனா அப்புனா டேக்ஸ் படானா ஹே. அகர் சப்போஸ் சர்க்கார்கோ கவர்மெண்ட்டு அப்புனா டேக்ஸ் படானா ஹே தன்னுடைய டேக்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும்னா, டேக்ஸ் அப்படின்னா டேக்ஸ் நம்ம கட்டுற வரி, படானா ஹே இன்க்ரீஸ் பண்ணணும்னா ஏற்றணும்னா. நெக்ஸ்ட்டு ஆம் ஆத்மி படானி ஹே. ஓகே, ஆம் ஆத்மி படானி ஹே அப்படின்னு அர்த்தம்னா டேக்ஸை இன்க்ரீஸ் பண்ணுன்றது டேக்ஸ். ஓகேவா. அதுக்கடுத்து வந்து வருமானத்தை அதிகரித்தணும். ஆம் ஆத்மி அப்படின்னா வருமானம். ஆம் ஆத்மி படானி ஹே வருமானத்தை அதிகரித்தப்படுத்தணும்னா தோ தென் ஹர் ஏக் அவுரத் பர் சோடு தேனா ஹே. ஹர் ஏக் ஒவ்வொரு, அவுரத் பர் மங்கை மேலேயும் பெண் மேலேயும், சோடு தேனா ஹே ஒவ்வொரு பெண் மேலேயும் விட்டுணும். அந்த டேக்ஸையும் அவங்க வருமானத்தையும் அவங்க பேரில் போட்டுருணும். அதாவது மீன்ஸ் அவங்கக்கிட்ட அந்த பொறுப்பை தள்ளி விட்டுணும், அந்த மாதிரி சொல்கிறாரு. ஸோ கோபால் பிரசாத் கா கஹனா ஹே, கோபால் பிரசாத்தோடைய வேர்ட்ஸ் என்ன சேயிங்ஸ் அப்படின்னா, அகர் சர்க்கார்கோ சப்போஸ் கவர்மெண்ட்டு அப்படின்னா டேக்ஸ் படான ஹே தன்னுடைய டேக்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஆம் ஆத்மி படானி ஹே ஆம் ஆத்மி என்னன்னா தன்னுடைய வருமானத்தை இம்ப்ரூவ் பண்ணணும், இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா தோ தென் ஹர் ஏக் அவுரத் பர் ஒவ்வொரு மங்கை மேலேயும் சோடு தேனா ஹே விட்டுணும், ஒவ்வொரு மங்கை மேலேயும் அது விட்டுணும். ஹர் ஏக் அவுரத் சே கஹனா ஹே அவர் ஒவ்வொரு பெண்ணுக்கிட்டையும் சொல்கிறார். ஹர் ஏக் அவுரத் சே ஒவ்வொரு பெண்ணுக்கிட்டையும் கஹனா ஹே சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, அப்புனி அப்புனி கூப் அப்புனி கூபு சுர்த்திக்கு. இப்போ கூபு சுருத்திக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ குபுசுரத் அப்படின்னு அர்த்தம்னா அழகு. அப்படியே குபுசுரத்கி தன்னுடைய அழகுக்கு ஸ்டாண்டர்ட்க்கு, தன்னுடைய அழகுக்கான ஸ்டாண்டர்ட்க்கு முதாபிக் அப்படியே ஊப்பர், அதாவது தன்னோட அழகுக்கான ஒரு ஸ்டாண்டர்டு தன்னுடைய அழகு ஸ்டாண்டர்ட்க்கு ஏற்ப. இந்த முதாபிக் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஏற்ப. அப்படியே குபுசுரத்கி தன்னுடைய அழகுக்கான ஸ்டாண்டர்ட்கி முதாபிக் ஸ்டாண்டர்டை பொறுத்து अपने ऊपर தலைமையிலேயே டேக்ஸ் தை கர்லே. டேக்ஸ் அப்படின்னா டேக்ஸு, தை கர்லே அப்படின்னா முடிவு செய்யணும். அதாவது பொண்ணுக்கிட்ட என்ன சொல்கிறார் அப்படின்னா, தன்னுடைய அழகு ஸ்டாண்டர்டை பொறுத்து தன்னோட டேக்ஸை தானே டிசைட் பண்ணிக்கணும், தானே முடிவு பண்ணிக்கணும் அப்படின்றார். அதான் அது வந்து ஹரியே கௌரத்ஸே கஹனா ஹே ஒவ்வொரு பொண்ணுக்கிட்டேயும் சொல்கிறாரு. அப்படின்னே குபுசூரத்கி ஸ்டாண்டர்ட்கி முதாபிக் தன்னுடைய அழகுக்கான ஸ்டாண்டர்டு பொறுத்து, தன்னோட அழகு ஸ்டாண்டர்டை பொறுத்து, முதாபிக் அப்படின்னா பொறுத்து, ஸ்டாண்டர்ட் தான், குபுசூரத் அப்படின்னா அழகு. ஸோ தன்னுடைய அழகுக்கான ஸ்டாண்டர்டை பொறுத்து அப்படி ஊப்பர் தான் மேலே டேக்ஸை தை கர்லே அதாவது முடிவு பண்ணிக்கணும். உன்கா மான்னாஹேனா அவருடைய நம்பிக்கை என்ன அப்படின்னா, ஸ்திரியோன் பாஹரி சௌந்தர்ய பர் அதிக தியான் தேத்தி ஹே. ஸ்திரியோன் அப்படின்னா பெண்கள், பஹரி அப்படின்னா வெளியே இருக்கக்கூடிய, சௌந்தர்ய அப்படின்னா எடுத்தோம்னா அழகு மேலே, அதிக தியான் தேத்தி ஹே. ஸோ பெண்கள் வந்து வெளி அழகுல அதிகமான கான்சன்ட்ரேஷன் பண்ணுறாங்க, அதிகமாக கேர் பண்ணுறாங்க. ஸ்திரியோன் பாஹரி சௌந்தர்ய பர் அப்படின்னா வெளி அழகு மேலே, சௌந்தர்யம் அப்படின்னா அழகு மேலே, அதிக தியான் தேத்தி ஹே அதிகமாக கேர் பண்ணுறாங்க, அதிகமான அட்டென்ஷன் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு उसको बढ़ाने में अधिक समय बिता देती है. ஓகே, உஸ்கோ அதை படானே மே அதை இம்ப்ரூவ் பண்ணுறல அதிக நேரத்தில் பிதா தேத்தி ஹே ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. உன்கே முதாபிக் அகர் சர்க்கார் நே ஸ்திரியோன் கே சௌந்தர்ய பர் டேக்ஸ் லகா லே. அதாவது இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உஸ்கே முதாபிக் அகர் சர்க்கார்னே, முதாபிக் அப்படின்னு அர்த்தம்னா அவங்களுடைய அழகுக்கு. ஓகே, முதாபிக் அப்படின்னா அழகு, உஸ்கே முதாபிக் அப்படின்னா அவங்களுடைய அழகுக்கு. அகர் சர்க்கார்னே சப்போஸ் கவர்மெண்ட் வந்து ஸ்திரியோன்கே சௌந்தர்ய ஸ்திரியோனுடைய அழகு மேலே டேக்ஸ் போட்டாங்க அப்படின்னா தோ தென் சர்க்கார்கோ ஜியாதா ஆம் ஆத்மி மிலேகி. சர்க்கார்கோ கவர்மெண்ட்க்கு ஜியாதா ஆம் ஆத்மி நிறைய வருமானம் மிலேகி கிடைக்கும். ஸ்திரியோன் கே பிரதி இது வந்து ஸ்ரீயோன் கேர்ள்ஸை பற்றி கோபால் பிரசாத் கி பாவனா சோச்தி கருத்தா ஹே. இதுதான் வந்து கோபால் பிரசாத்தோடைய எண்ணமாக இருந்தது. பாவனா சோச்தே கருத்தா ஹே, தன்னோட உணவுகளை வந்து இப்படி தான் அவர் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கார். ஓகேவா. ஓகே, நெக்ஸ்ட்டு 2 போயிடலாம். செகண்டு
जनाब मोर के पंख होती हैं मोरनी की नहीं शेर की बाल होती हैं ஷேர்னி கி நஹி. அதாவது வந்து ஆண் மயில் இருக்கு இல்லையா, அதாவது மயில் வந்து மயிலுக்கு வந்து இறகுண்டு, ஆனால் வந்து பெண் மயிலுக்கு இல்லை. அதே மாதிரி சிங்கம், ஷேர்னா சிங்கம், சிங்கத்துக்கு வந்து முடி இருக்குது, ஆனால் ஷேர்னி பெண் சிங்கத்துக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ வியக்கியா பார்த்துடலாம். கோபால் பிரசாத் மானேஹே. கோபால் பிரசாத்தோட நம்பிக்கை என்ன அப்படின்னா, எண்ணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மருதுகா காம்ஹி படுனா ஏவன் காபில் ஹோனா. அவரோட நம்பிக்கை என்ன அப்படின்னா, அவரோட தாட் என்ன அப்படின்னா, மருது காக்காம் ஆணோட வேலைன்றது படுனா படிக்கிறது, ஏவன் அண்ட் காபில் ஹோனா திறமையாக இருக்கிறது. படிக்கிறதும் திறமையாக இருக்குதும் ஆண்களோட வேலைன்னு நினைக்கிறாரு. ஸ்ரீயோன் காக்காம் கிருஹஸ்தி சம்பால்னா ஹே. கிருஹஸ்தி சம்பால்னா அப்படின்னா, கிருஹஸ்த் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்லுவாங்கள்ல அது, ஓகேவா. அதை வீட்டை பார்த்துக்கிறது வந்து கிருஹஸ்தி அப்படின்னா வீட்டை, சம்பால்னா அப்படின்னா பார்த்துக்கிறது, டேக் கேர் பண்ணிக்கிறது. ஸோ கேர்ள்ஸோட வேலை வந்து வீட்டை பார்த்துக்கிறது அப்படின்னு அவர் நம்புறாரு. ஓகே. पढ़ाई एवं पॉलिटिक्स से दूर रहने की उनके लिए अच्छा है. पढ़ाई அதாவது கேர்ள்ஸ் வந்து படிக்கிறதும் ஏவன் அண்ட் பாலிடிக்ஸ்லேருந்து தூர் ரஹனா தூரம் தள்ளி இருக்கிறதும் உன்கேலியே அவங்களுக்கு அச்சாகே அவங்களுக்கு நல்லதாக இருக்கும். படாயி ஏவன் பாலிடிக்ஸே, படாயினா படிக்கிறது, ஏவன் அண்ட் பாலிடிக்ஸ்லேருந்து தூர் ரஹனேஹே தூரமாக இருக்குது, உன்கேலியே அவங்களுக்கு அச்சாகே நல்லதாக இருக்கும். வே கஹதே ஹே அவர் சொல்கிறாரு, மோர்கே ஹி சுந்தர் பன்கு ஹே. ஆண் மயிலுக்கு தான் அழகான வந்து இறகு இருக்குது. மோர்கே ஹி ஆண் மயிலுக்கு தான், சுந்தர் பன்கு ஹே அழகான இறகு இருக்கு. மோர்னேகி நஹி பெண் மயிலுக்கு இல்லை. இசி பிரகார் இது போலவே ஷேர்கி பீட் மே ஹி பால் ஹே. ஷேர்னா அந்த சிங்களத்துக்கு முதுகில் தான், பீட் மே அப்படின்னா முதுகில் தான், பால் ஹே முடி இருக்குது. ஷேர்னிக்கு பீட் மே நஹி. ஷேர்னி அப்படின்னா பெண் சிங்கத்துக்கு முதுகில் முடி இல்லை. இஸ்லியே இதனால புருஷ் ஸ்திரீசே ஊஞ்சாஹே. புருஷ் ஆணுன்றவன், ஸ்திரீசே பெண்ணை விட, ஊஞ்சாஹே உயர்ந்தவன் அப்படின்னு சொல்றார். ஓகே. இப்போ லைன் 3 பார்த்துடலாம். 3 ओके. जब कुर्सी मेज बिक्री है तब दुकानदार कुर्सी मेज से कुछ नहीं पूछता. ओके. सिर्फ खरीदार को देखला देता है. அதாவது இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க, ஒரு நாற்காலி அல்லது மேசையை விற்கும்போது கடைக்காரை வந்து நாற்காலியை பற்றியும் மேசையை பற்றியும் எதுவுமே கேட்குறது இல்லை. அவர் வாங்குறவரை பொறுத்து மட்டும்தான். ஓகே. அவர் வாங்குறவருக்கு ஜஸ்ட் காட்டுறாரு, அவ்வளோதான் அப்படின்றது தான் இந்த லைனோட இது நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஓகேவா. இது ஃபுல்லாகவே நம்ம பார்த்தாச்சு. ஓகே. இந்த இடத்த பார்த்துக்கலாம். இங்கே நம்ம பார்க்கல, இந்த பாயிண்ட் பார்க்கல. ஓகே. उमा की शादी के पहले उनको देखने के लिए गोपाल प्रसाद एवं शंकर आते हैं. उमा के शादी के உமாவுடைய கல்யாணத்துக்காக பகலே உன்கோ देखने के लिए ஃபர்ஸ்ட் அவங்கள பார்க்கறதுக்காக கோபால் பிரசாத் ஏவன் சங்கர் आते हैं. கோபால் பிரசாதும் சங்கரும் வராங்க. गोपाल प्रसाद उमा के गुणों के बारे में एवं उनके योग्यता के बारे में तरह तरह की प्रश्न पूछते हैं. गोपाल प्रसाद என்ன பண்றாருன்னா, உமா கே குணோன் கே பாரே மேனா பத்தி, ஏவன்னா அண்டு. ஓகே. உமா கே குணோன் கே பாரே உமாவுடைய குணங்களை பற்றியும், ஏவன் அண்ட் உன்கே யோகதா கே பாரே மே யோகம்னா யோகத்தை பற்றியும், தரஹ திரும்ப பிரஷன் பூச்சிட்டே ஹேங் கொஷின் கேட்டுகிட்டே இருக்காரு. ஸோ உமாவுடைய வந்து குணம் எப்படி இருக்குது, அவள் எப்படி இருக்கா, அப்புறம் வந்து அவளுடைய கேரக்டர்ஸ் எப்படி இருக்குது, அவளுடைய யோகங்கள் எப்படி இருக்குது, ஸோ இதெல்லாம் பற்றி தான் அவர் வந்து கொஷின்ஸ் கேட்டுகிட்டே இருக்காரு. नेक्स्ट जब वे उमा के मुंह से कुछ बातें जानना चाहते हैं तब उमा इस प्रकार कहते हैं. जब எப்போ वे उमा के मुंह से कुछ बातें जानना चाहते हैं. उमा के मुंह से उमा கிட்டேந்து कुछ बातें சில மேட்ரு சம் மேட்ரு जानना चाहते हैं தெரிஞ்சுக்க விரும்பினாரோ, தப் அப்போ உமா இஸ் பிரகார் கஹதே ஹே இந்த மாதிரி சொல்கிறாங்க. உமா இந்த மாதிரி சொல்கிறாங்க. அதாவது வந்து இந்த கோபால் பிரசாத் என்ன பண்ணுறாங்க, திரும்ப கொஷின் கேட்டுகிட்டே இருக்காரு. எப்போ வந்து அவர் உமா கிட்டேருந்து ஏதாவது விஷயங்களை சொல்லுவான்னு சொல்லி எதிர்பார்த்தாரோ அப்போ வந்து உமா இந்த மாதிரி சொல்கிறாங்க. உமா கா கஹனா ஹே. உமாவுடைய சேயிங்ஸ் என்னன்னா, உமா என்ன சொல்கிறா அப்படின்னா, கி लड़कियों को अपने मन की बात कहने के लिए स्वतंत्रता नहीं दी जाती.
லடுக்கியோன்கோ கேர்ள்ஸ்க்கு அப்படி மன் கி பாத். மண் அப்படின்னா இங்கே என்னத்தை குறிக்குது அப்படின்னா மைண்ட், மனசை குறிக்குது. மன் கி பாத் அப்படின்னா எடுத்தோம்னா மண்ணா மனசு. மன் கி பாத் மனசுலேருந்து, கஹனே கேலியே பேசுறதுக்காக, ஸ்வதந்திரா நஹி தே ஜாதி ஸ்வதந்திரத்தை, நஹி தி ஜாதி கொடுக்கப்படலை. ஸோ என்ன சொல்றாங்க, உமா என்ன சொல்றாங்கன்னா லடுக்கியோன் சார் கேர்ள்ஸு அப்படி மன் கி பாத் தன்னுடைய மனசுலேருந்து, கஹனே கேலியே பேசுறதுக்காக, சுதந்திரம், நஹி தி ஜாதி கொடுக்கப்படலை, நஹி தி ஜாதி கொடுக்கப்படலை. जिस प्रकारனா எது போல, குர்ஷியோன் மேஜே பேஜி ஜாதி ஹே, எந்த மாதிரி குர்ஷியோன்னா சேரு, மேஜ் அப்படின்னா டேபிள், எந்த மாதிரி டேபிள் அண்ட் சேரை விற்கிறாங்களோ, பேஜி ஜாதி ஹே விற்கப்படுதோ, ஊசி பிரகார் அந்த மாதிரியே லடுக்குயோன் பேஜி ஜாதி ஹே கேர்ள்ஸும் விற்கப்படுறாங்க. ஜிஸ் பிரகார் எது போல, குர்ஷியோன் மேஜேன் பேஜி ஜாதி ஹே எந்த மாதிரி சேரும் டேபிளும் விற்கப்படுதோ, உசி பிரகார் அது போலவே லடுக்கியோன் பேஜி ஜாதி ஹே கேர்ள்ஸை விற்கப்படுறாங்க. உன்கி இச்சா அனிச்சா கே சம்பந்த் மே கொய் நஹி சோச்தா ஹே. உன்கி அவளுடைய, இச்சா அனிச்சா அவளுக்கு பிடிச்ச விஷயங்கள் பிடிக்காத விஷயங்களுக்கு, சம்கதிமே மேட்ரில், கொய் நஹி சோச்தா ஹே யாரும் யோசிக்கிறது இல்லை, கொய் நஹி யாரும், சோச்சிதா ஹே யோசிக்கிறது இல்லை. இச்சானா பிடிச்சது, அனிச்சானா பிடிக்காதது. ஓகே. விவாஹ்கே சந்தர்ப்பமே, கல்யாணத்தை பற்றின விஷயத்தில், விவாகனா கல்யாணம், சந்தர்ப்பமே அப்படின்னா கல்யாண விஷயத்தில், லடுக்கியோன் லடுக்கியோன் அப்படின்னா கேர்ள்ஸு, நிஷ்பிரான் வஸ்து மாத்திரஹே. நிஷ்பிரான் வஸ்து அப்படின்னா உயிரில்லாத, நிஷ்பிரான் வஸ்துனா உயிரில்லாத ஒரு நான் லிவிங் திங் தான். ஓகே, உயிரில்லாத ஒரு பாத்திரம் தான், உயிரற்ற ஒரு பொருள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க.